வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்களில் தினம்தோறும் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை மொத்தமாக 7000 டிக்கெட்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அபிஷேகம் நடைபெற இருப்பதன் காரணமாக நாளைய தினத்திற்கான விடியற்காலை புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் எப்பொழுதும் வெளியிடப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் இன்றைய தினத்திற்கான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் மட்டுமே வெளியீடு செய்திருந்தது. மொத்தமாக 7000 டிக்கெட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இன்றைய தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மொத்தமாக ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் 3000 டிக்கெட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்பட்டது. இதனால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை பெற வேண்டிய சூழல் நிலை வந்தது. இன்று விடியற்காலை 3:30 மணி அளவிலேயே அனைத்து ஸ்லாட்டர் சௌதர்ஷ டிக்கெட்களும் வழங்கப்பட்ட சூழ்நிலையில் கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சௌதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் தினம்தோறும் விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இந்த டிக்கெட்கள் அனைத்தும் 1150வது படிக்கட்டில் பக்தர்களிடம் ஸ்கேன் செய்யப்படுகின்றது. இன்று காலை 9 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சௌதர்ஷ டிக்கெட்கள் வழங்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது கவுண்டர் அனைத்து மூடப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை விடியற்காலை 5:30 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் செய்கின்ற உழைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.